ஓம் சாந்தி. 18/5/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 25/3/2005. மதுபன். மாஸ்டர் ஞான சூரியனாகி அனுபவம் எனும் கிரணங்களை பரப்புங்கள். ஞானத்தை வழங்கும் வள்ளல் ஆகுங்கள். தபஸ்வி ஆகுங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள தன்னுடைய தூய்மையான அன்னப்பறவைகளான குழந்தைகளுடன் ஹோலி பண்டிகையை கொண்டாட வந்துள்ளார். குழந்தைகள் கூட அன்பு என்ற கயிற்றில் இணைந்து ஹோலி கொண்டாட வந்திருக்கிறீர்கள். பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! எந்த அளவுக்கு தூய்மையோ அந்த அளவிற்கு உயர்ந்த நிலை கல்பம் முழுவதிலும் உங்களுடைய பாக்கியத்தை விட உயர்ந்த பாக்கியம் வேறு எவருக்கும் கிடையாது. தங்களுடைய பாக்கியம் என்னவென்று தெரிந்திருக்கிறீர்களா? நிகழ்காலத்திலும் பரமாத்மாவின் பராமரிப்பு, பரமாத்மா தரும் கல்வி, பரமாத்மாவின் வரதானங்களால் நீங்கள் வளர்கிறீர்கள். நாளையும் விஸ்வ ராஜ்ய அதிகாரி ஆகிறீர்கள். ஆகவே உறுதியான நிச்சயம் வேண்டும். பிறகும் பூஜைக்குரியவர் ஆகும்போது சிரேஷ்டமான ஆத்மாக்களான உங்களுடைய பூஜை விதிபூர்வமாக இருக்கும். வேறு யாருக்கும் அப்படி நடப்பதில்லை. ஆக நிகழ்காலம், எதிர்காலம் மற்றும் பூஜ்ய சொரூபத்தில் மிக மிக உயர்ந்தவர்கள் நீங்கள்தான். உங்களுடைய ஜட சித்திரங்கள், அதாவது சிலைகளுக்கும் கூட ஒவ்வொரு செயலுக்கும் பூஜை நடக்கிறது. அநேக தர்ம பிதாக்கள், மகான் ஆத்மாக்கள் உள்ளனர். ஆனால் இவ்வாறு விதிபூர்வமான பூஜை உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மாவின் குழந்தைகளான உங்களுக்கு மட்டுமே நடைபெறுகிறது. ஏனெனில் இப்போது ஒவ்வொரு செயலையும் கர்மயோகியாகி விதிபூர்வமாக செய்வதன் பலனாக விதிபூர்வமாக பூஜையும் நடைபெறுகிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் குழந்தைகளான உங்களுக்கும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராப்தியை தருகின்றார். ஹோலி என்றாலே தூய்மை, ஹோலியஸ்ட், ஹையஸ்ட் என்று சொல்கிறோம். மிக மிக தூய்மை மற்றும் மிக மிக உயர்வான நிலை. இந்த பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமே தூய்மைதான். எண்ணத்திலும் தூய்மை அற்ற நிலை உயர்நிலையை பெறவிடாது. தூய்மையே சுகம் மற்றும் சாந்தியின் பிறப்பிடமாகும். தூய்மை அனைத்து பிராப்திகளுக்கும் சாவியாகும். எனவே உங்களுக்கான ஸ்லோகன், வாசகம் இதுதான்: தூய்மை ஆகுக, யோகி ஆகுக. நினைவார்த்தமாக கொண்டாடப்படுகின்ற ஹோலியை பாருங்கள். அதில் முதலில் எரிக்கிறார்கள், பிறகு கொண்டாடுகிறார்கள். எரிக்காமல் கொண்டாடுவதில்லை. தூய்மையற்ற நிலையை எரித்து விடுவது. யோக அக்னியால் தூய்மையின்மையை எரித்து விடுகிறீர்கள். இதன் நினைவாகவே அவர்கள் நெருப்பில் எரிக்கிறார்கள். எரித்த பிறகே தூய்மை அடைந்து குஷியில் கொண்டாடுகிறார்கள். தூய்மையின் நினைவாக சந்திப்பை கொண்டாடுகின்றனர். ஏனெனில் நீங்கள் அனைவரும் தூய்மையின்மையை எரிக்கிறீர்கள். பரமாத்மாவின் தொடர்பால் செந்நிறம் ஆகிறீர்கள். அப்போது அனைத்து ஆத்மாக்களுக்கும் நல்ல ஆசை, நல் விருப்பங்களுடன், அதாவது சுப பாவனை, சுப காமனா வைத்து சந்திப்பை கொண்டாடுகிறீர்கள். இதன் நினைவாகவே மங்களகரமான சந்திப்பை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். எனவே பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் இதையே நினைவூட்டுகின்றார். எப்போதும் ஒருவருக்கொருவர் ஆசியே தருக, ஆசியே பெருக. தனது ஆசீர்வாதங்கள் எனும் சுப பாவனையுடன் மங்களகரமான சந்திப்பை கொண்டாடுங்கள். ஏனெனில் யாராவது ஒருவர் உங்களுக்கு சாபமே கொடுத்தாலும் அவர் தூய்மையின்மைக்கு வசமாகி உள்ளார் என்று பொருள். ஒருவேளை நீங்கள் அந்த சாபத்தை மனதில் வைத்திருப்பீர்களே, ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்களா? சுகம் பெறுவீர்களா? அதற்கு மாறாக ஏன், என்ன, எப்படி, யார் எனும் வீணான எண்ணங்களின் வரிசையால்
துக்கத்தை அனுபவம் செய்வீர்களா? சாபம் பெறுவது என்பது தன்னையும் அமைதி இழக்கச் செய்து துக்கத்தை அனுபவம் செய்விப்பதாகும். அதனால் பாப்தாதாவின் ஸ்ரீமத்தான சுகமே தருக சுகமே பெருக என்பதற்கு ஊறு ஏற்படுத்தியதாக ஆகிவிடும். ஆக குழந்தைகள் அனைவரும் ஆசீர்வாதங்களை பெறவும் ஆசீர்வாதங்களை தரவும் கற்றுக்கொண்டீர்கள் தானே? கற்றுக்கொண்டீர்களா? உறுதிமொழி மற்றும் உறுதித்தன்மை. உறுதித்தன்மையுடன் உறுதிமொழி செய்யுங்கள். சுகத்தையே தருவேன், சுகத்தையே பெறுவேன். ஆசீர்வாதங்களை தருவேன், ஆசீர்வாதங்களை பெறுவேன். உறுதிமொழியா? தைரியம் உள்ளதா? யாரிடம் தைரியம் உள்ளதோ இன்று முதல் ஆசி தருவேன், ஆசி பெறுவேன் என்ற திட சங்கல்பம் செய்வீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். பக்காவா? உறுதியா? கச்சாவாக ஆகக்கூடாது. காயானால் காயான பழத்தை பறவைகள் அதிகம் தின்றுவிடும். உறுதியே வெற்றியின் திறவுகோலாகும். அனைவரிடமும் அந்த திறவுகோல், அந்த சாவி உள்ளதா? சாவி பத்திரமாக உள்ளதா? மாயை திருடவில்லை தானே? மாயைக்கும் சாவி மிகவும் பிடிக்கும். அதனால் எப்போதும் இந்த எண்ணத்தையே நினையுங்கள், மறந்து விடாதீர்கள். நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நான் செய்தே தீருவேன், செய்தே தீருவேன், ஆகியே தீருவேன், நடந்தே தீரும், நடந்தேறியே உள்ளது. இதனையே நிச்சய புத்தி விஜயந்தி என்று சொல்லப்படுகிறது. நாடகம் வெற்றிகரமாகவே அமைக்கப்பட்டுள்ளது. அதை திரும்ப நடித்தால் மட்டும் போதும். முன்பே அமைக்கப்பட்ட நாடகம் அமைந்தே உள்ளது. அதை திரும்பச் செய்ய வேண்டும். இது கடினமா? ஏன் கடினமாகிறது? அவ்வப்போது கடினமாகிறதா? தானாகவே சுலபமானதை கடினமாக்கி விடுகிறீர்கள். சிறிய தவறு செய்து விடுகிறீர்கள். அது என்ன தெரியுமா? பாப்தாதாவுக்கு அந்த சமயத்தில் இரக்கம்தான் வருகிறது. என்ன சொல்வது? அன்பு ஏற்படுகிறது. ஒரு புறம் பாபா என்னுடன் இணைந்துள்ளார் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்திருக்கிறார் தானே? பாப்தாதா கம்பைண்டாக இருக்கிறாரா? கை உயர்த்துகிறார்கள். சர்வசக்திவான் பாப்தாதாவே கம்பைண்டாக உங்களுடன் இணைந்திருக்கும் போது பிறகு ஏன் நீங்கள் தனியே செல்கிறீர்கள்? நீங்கள் பலவீனமாகவே இருந்தாலும் கூட பாப்தாதா சர்வசக்திவான் அல்லவா? தந்தையை விட்டு தனித்திருக்கும் போதே பலவீனம் அடைகிறீர்கள். அதனால் எப்பொழுதும் கம்பைண்டாக இணைந்தே இருங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் சகயோகியாகவே இருக்கின்றார். சிவபாபா பரந்தாமத்திலிருந்து வந்தது ஏன்? எதற்காக வந்துள்ளார்? குழந்தைகளுக்கு உதவி செய்யவே வந்துள்ளார். பாருங்கள், பிரம்மா பாபாவும் பூத உடலை விட்டுவிட்டு ஒளி உடலை எடுத்தது எதற்காக? மானுட உடலில் இருப்பதை விட ஒளி உடலில் மிக அதிகமாகவே உதவி செய்ய முடியும். பாப்தாதாவே உதவி செய்ய முன்வரும்போது நீங்கள் ஏன் தனித்திருக்கிறீர்கள்? கடின உழைப்பை ஏன் மேற்கொள்ளுகிறீர்கள்? 63 பிறவிகளாக உழைத்து விட்டீர்கள். அந்த உழைக்கும் சமஸ்காரம் இன்னும் ஈர்க்கிறதா? அதனால் அன்பில் இருங்கள். லவ்லீனாக அன்பில் மூழ்கியபடி இருங்கள். அன்பு உழைப்பை களைந்து விடுகிறது. பாப்தாதா முக்கியமாக பரந்தாமத்திலிருந்து குழந்தைகளுக்காகவே பரிசு கொண்டு வந்திருக்கின்றார். என்ன தெரியுமா? உள்ளங்கையில் சொர்க்கத்தை கொண்டு வந்துள்ளார். உங்களுடைய சித்திரமும் உள்ளதுதானே? குழந்தைகளுக்காகவே ராஜ பாக்கியத்தை கொண்டு வந்துள்ளார். எனவே பாப்தாதாவிற்கு கடினமான உழைப்பு என்பது விருப்பமில்லை. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் உழைப்பிலிருந்து விடுபட்டு அன்பில் மூழ்கிய நிலையில் இருப்பதை பார்க்க விரும்புகின்றார். ஆகவே உழைப்பு என்னும் மாயையின் யுத்தத்திலிருந்து விடுபட சங்கல்பம் வைத்து அதன் மூலம் ஹோலி எரிப்பீர்களா? எரிப்பது என்றாலே பெயர் அடையாளம் இல்லாத அளவுக்கு அழிந்தே போய்விடும். எந்த பொருளையும் எரித்தால் பெயர் உருவம் அழிந்தே போகும் அல்லவா?
அவ்வாறு ஹோலியை கொண்டாடுவீர்களா? பாப்தாதாவும் கை அசைப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஆனால் என்பது இருக்கக்கூடாது தானே. மனம் என்ற கையை அசையுங்கள். இந்த கையை அசைப்பது மிகவும் எளிமையானது. மனதால் ஏற்றுக்கொண்டால் செய்தே ஆக வேண்டும். நிகழ்காலத்தில் பாப்தாதா 2 விஷயங்களில் மீண்டும் மீண்டும் கவனத்தை ஈர்க்கின்றார். ஒன்று ஸ்டாப், அதாவது முற்றுப்புள்ளி வைத்துவிடுங்கள். மற்றொன்று ஸ்டாக் சேமித்து வையுங்கள். இரண்டும் மிகவும் அவசியமானது. முக்கியமாக 3 பொக்கிஷங்களை சேமித்து கொள்ளுங்கள். ஒன்று, தனது முயற்சிக்கான கைமேல் பலனை சேமியுங்கள். இரண்டாவது, திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்தி செய்வது. தான் மட்டும் திருப்தியாக இருப்பதல்ல, பிறரையும் திருப்தி செய்வது. அதன் பலனாக ஆசிகளை சேமித்து கொள்ளுங்கள். அவ்வப்போது ஆசிகளை சேமிப்பு செய்த போதும் போக போக சின்ன சின்ன விஷயங்களில் குழப்பமடைந்து தைரியம் இழந்து சேமித்த பொக்கிஷங்களையும் இழந்து விடுகின்றனர். ஆகவே ஆசிகளின் கணக்கும் சேமிப்பாக வேண்டும். அதற்கான விதி என்னவென்றால் திருப்தியாக இருப்பது, திருப்திப்படுத்துவது. மூன்றாவதாக சேவை மூலமாக பலன்களை சேமிப்பது. சேவையிலும் முக்கியமாக நிமித்தமாக கருவி என்ற உணர்வில் இருப்பது. பணிவு, அகங்காரமற்ற வார்த்தை, எல்லையற்ற சேவை. எனது அல்ல, பாபா செய்ய வைப்பவர். பாபா கருவியான என் மூலம் செய்ய வைக்கின்றார். இதுவே எல்லையற்ற சேவையாகும். இந்த 3ஐயும் சோதனை செய்யுங்கள். 3ம் சேமிப்பில் இருக்கிறதா? எனது எனும் அகந்தை உள்ளதா? ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை உள்ளதா? நன்கு சோதித்து பாருங்கள். எங்கேனும் ஒரு மூலையிலாவது எல்லைக்குட்பட்ட ஆசை உள்ளதா? நான் எனது என்பது இல்லைதானே. பெறுபவர் அல்லவே. ஞானம் தருபவர் ஆகுங்கள், பெறுபவர் அல்ல. பெயர், புகழ், கௌரவம் எதையும் பெறுபவர் அல்ல. வள்ளலாக ஞானம் வழங்கும் வள்ளல் ஆகுங்கள். பாபா சொல்கிறாரு, இப்போது துக்கம் மிக மிக அதிகரிக்கிறது, இன்னும் அதிகமாகும். எனவே மாஸ்டர் சூரியனாகி அனுபவம் எனும் ஒளிக்கதிர்களை பரப்புங்கள். ஒரே நேரத்தில் சூரியன் எவ்வளவு நற்பலனை தருகிறது? ஒன்றல்ல, ஒளி மட்டும் தருவதல்ல, சக்தியும் தருகிறது, அநேக பலன்களை தருகிறது. அவ்வாறே நீங்கள் அனைவரும் 6 மாதத்தில் ஞான சூரியன் ஆகி சுகம், குஷி, அமைதி, ஒத்துழைப்பு என்ற கதிர்களை பரப்புங்கள். அனுபவம் செய்ய வையுங்கள். உங்கள் முகத்தை பார்த்த மாத்திரமே துக்கமான முகம் சிறிதேனும் மலர வேண்டும். இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஞானம் வழங்கக்கூடிய வள்ளலாகவும் தபஸ்வியாகவும் ஆகுங்கள். நீங்கள் செய்யும் தபஸ்யாவின் ஜுவாலை ஏதேனும் ஒன்றை அனுபவம் செய்விக்கும் வகையில் அத்தகைய தபஸ்வி ஆகுக. வாணி சொல்வது மட்டும் போதாது, அனுபவம் செய்ய வையுங்கள். அனுபவம் என்றென்றும் நிலைத்திருக்கும். வார்த்தைகள் கேட்கும்போது மட்டும் நன்றாக இருக்கும், எப்போதுமே நினைவில் நிற்காது. எனவே அனுபவத்தின் அத்தாரிட்டி ஆகி அனுபவம் செய்ய வையுங்கள். தமது தொடர்பில் வருபவர் அனைவருக்கும் தனது ஒத்துழைப்பால் தைரியம், ஊக்கம், உற்சாகம் பெறச் செய்து பாப்தாதாவுடன் தொடர்பை இணைத்து விடுங்கள். அதிகமான கடின உழைப்பை கொடுக்காதீர்கள். தானும் கஷ்டப்படாதீர்கள், பிறரையும் கஷ்டப்பட விடாதீர்கள். நீங்கள் நிமித்தமான கருவிகள்தான். கம்பீரமானவர்களும் ஊக்கம் உற்சாகம் பெறும் வகையில் ஊக்கம் உற்சாகத்திற்கான நல்லதொரு அதிர்வலைகளை அமைத்து விடுங்கள். மகிழ்ச்சியில் மனம் நடனமாட வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களா? ரிசல்ட்டை பார்க்கலாம். எந்த இடம் எத்தனை ஆத்மாக்களை உறுதி பெறச் செய்தீர்கள்? தானும் உறுதி பெற்றீர்களா? எத்தனை ஆத்மாக்களை திடப்படுத்தினீர்கள்? தவறு ஏதும் செய்யவில்லையே, பொய் பேசவில்லையே, விகர்மம் செய்யவில்லையே என்று சாதாரண கணக்கை பார்க்க மாட்டோம். எத்தனை ஆத்மாக்களை ஊக்கம் மற்றும் உற்சாகப்படுத்தினீர்கள்?
அனுபவம் செய்ய வைத்தீர்கள். உறுதி பெற சாவி கொடுத்தீர்கள். சரிதானே? செய்தே ஆக வேண்டும். பாப்தாதாவும் செய்வீர்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? செய்தே ஆக வேண்டும். நீங்கள் செய்யாமல் யார் செய்வார்கள்? நீங்களே அதிகாரி ஆவீர்கள். அதிகாரி ஆனீர்கள் என்றால் ஒவ்வொரு சங்கல்பத்தையும் செயல்படுத்துவீர்கள். அத்தகைய உறுதி வாய்ந்த குழந்தைகளின் குழுவை பாப்தாதா பார்க்க விரும்புகின்றார். நல்லது. நாலாபுறமும் உள்ள தந்தையின் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு, தொலைவில் அமர்ந்த போதும் பரமாத்மாவின் அன்பினை அனுபவம் செய்யும் குழந்தைகளுக்கு, சதா ஹோலி எனும் தூய்மையின் அஸ்திவாரத்தினை உறுதி செய்யும் குழந்தைகளுக்கு, கனவிலும் தூய்மையின்மையின் அம்சத்தையும் விரட்டிவிடும் மகாவீரணி குழந்தைகளுக்கு, எப்போதும் ஒவ்வொரு பொழுதும் சேமிப்பு கணக்கால் முழுமையாக நிறைந்துள்ள குழந்தைகளுக்கு, என்றென்றும் திருப்தியின் மணியாகி தானும் திருப்தியுடன் இருந்து பிறரையும் திருப்தி செய்யும் தந்தைக்கு நிகரான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பான நினைவுகள், ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். ஞானம் நிறைந்த மனோநிலையின் மூலம் இன்னல்களை கடந்து செல்லும் அங்கதனைப் போல ஆடாத அசையாதவர் ஆகுக. விளக்கம். ராவண ராஜ்யத்தின் எந்த ஒரு துன்பமும் மனிதரும் எண்ணத்தளவிலும் எம்மியும் அசைத்து விட முடியாது. அத்தகைய ஆடாத அசையாதவர் எனும் வரதானத்தை பெற்றவர் ஆகுங்கள். ஏனெனில் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது நம்மை வீழ்த்த வரவில்லை, மாறாக உறுதி பெறச் செய்யவே வருகிறது. ஞானம் நிறைந்தவர்கள் ஒருபோதும் காகிதத்தை கண்டு குழப்பமடைவதில்லை, தேர்வை கண்டு குழப்பமடைவதில்லை. மாயை எந்த ரூபத்திலும் வரக்கூடும். ஆனால் நீங்கள் யோக அக்னியை ஏற்றி வையுங்கள். தடம் தெரியாமல் தானே அழிந்து போகும் அசையாத மனோநிலையில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். ஸ்லோகன். சுத்தமான சங்கல்பங்களின் பொக்கிஷம் சேமிப்பாகி இருந்தால் வீணான சங்கல்பங்களால் நேரம் விரயமாகாது. நல்லது. அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள். தூய்மையின் ஆதாரத்தினால்தான் பிரம்மா பாபா ஆதி தேவன் முதல் இளவரசன் ஆகிறார். அவ்வாறே நீங்களும் தந்தையை பின்பற்றி முதல் எண்ணுக்கான, முதல் நம்பரில் வருவதற்கான பட்டியலில் வாருங்கள். ஏனென்றால் பிராமண பிறவியின் சமஸ்காரமே தூய்மைதான். உங்களுடைய உன்னதமான உயர்வே தூய்மைதான். நல்லது. ஓம் சாந்தி.